நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கிறதான். இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கண்டென்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்துட்டு ஒரு ஆக்டர், அப்புறம் வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன், இது மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி வந்துட்டு அவரை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னா, விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க முடியாது. நம்மளை வந்துட்டு இந்த மீடியா இருக்காங்கல்ல, மீடியா அப்பா செம்மையாக ட்ரிகர் பண்ணி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வந்துட்டு கெட்டபடியாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு கெட்டபடியாக காட்டி நம்மளை வந்துட்டு அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணி அந்த ஒரு நல்ல மனுஷனை மறைய வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்தளவுக்கு நான் அப்படி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க கூட இருந்தவங்க ஒரு சில சேனல்ஸில் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் நம்ம விஜயகாந்த் சார்னால வந்துட்டு எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்துட்டு இப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்க முடியுமா, அதாவது அவர் வந்துட்டு நார்மலாக இருக்கையிலே அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அதை புரிஞ்சுக்காத அந்த மக்கள் 5க்கும் 10க்கும் காசை வாங்கிட்டு அவருக்கு ஓட்டும் போடாமல் இந்த நிலைமைக்கு கூட்டியாந்து வச்சிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்களாகிய நம்ம தான். ஒரு சிறந்த தலைவனை இழந்திருக்குது இந்த தமிழ்நாடு. ஒரு சிறந்த தலைவனை இழந்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மக்கள் அவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 10 பைசா கூட ஆசைப்படாத அந்த மனுஷனுக்கு ஏன்டா இப்படி பண்ணீங்க, போதுண்டா, உங்களுக்காகவே வந்துட்டு ஓடி ஓடி உழைச்ச இந்த மனுஷனுக்கே வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இனிமேலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே இவரை பற்றி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இவரை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒரு சிலதை அவர் கூட இருந்த நிறைய பேர் சொன்ன அந்த ஒரு கிளிப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அது ஃபுல்லாக பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன வந்துட்டு உங்களுக்காக பண்ண நினச்சாரு அப்படிங்கிறது தெரியும். சில பேரெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, மறக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் சினிமாவில் யாரையுமே நான் பார்த்தது அந்த சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பார் அவர். அவளுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்துருக்காங்க. என்ன இது இவ்வளோ சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் இதாகுமா? ராவத்தர் இப்ராஹிம், நம்ம சினிமா கம்பெனி ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி அந்த பொட்டலம் கொடுக்குறத ஒழிக்கணும்டா. இலை போட்டு எல்லோருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும்டா. அதே மாதிரி பண்ணாங்க. கம்பெனி ஆரம்பித்த பிறகு அதே மாதிரி வயிறு நிறைய சாப்பாடு தான். யாருக்குமே பொட்டலம்லாம் கிடையாது. அவருடைய இதில் மோர் டீ எல்லாமே எல்லாம் கொடுத்தாரு. சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம், ஒரு மழை, ஒரு பூகம்பம், ஒரு கார்கில் வார், ஒரு பிரச்சனை, எதுனாலும் முதல்ல ஓடி வந்து உதவி செய்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார். நான் நல்லா சாமி கும்பிட்றவன் தான். நான் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நான் கும்பிட்டது கிடையாது. கடவுளே எங்கள் அப்பாவுக்கு அப்பா கும்பிட்டது கிடையாது. எங்கள் அம்மாக்காக கும்பிட்ருக்கேன், இல்லைன்னு சொல்லுவேன். பட் நான் சினிமா உலகத்தில் கும்பிட்டது முதல் ஆள் விஜயகாந்த்காக தான். அதே மாதிரி அவருடைய ராஜபாதர் ஸ்ட்ரீட்ல இருந்த ஆஃபீஸ் நீங்கள் எந்த நேரத்தில் போனாலும் யாராக இருந்தாலும் சரி, நான் கேப்டனை பார்க்க வந்தேன். அவர் அப்படியே தம்பி அவர் இதுக்கு போயிருக்காரு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, போய் சாப்பிடுங்க. யார் போனாலும் பிரியாணி, சுட சுட பிரியாணி இருக்கும். காலையில் போனாலும் சரி, ராத்திரி போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. சுட சுட பிரியாணி சார், நான் யாருன்னே தெரியாது, எனக்கு சுட சுட பிரியாணி போட்டாங்க. பார்க்க போல ஏன் தெரியுமா, இன்னும் எனக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தியில் பிபி பிரஷர் எரியணும். அவர் வீட்டுக்கு போனால் செத்துருவேன் நான். உண்மைதான், அவருக்கும் உண்மையிலேயே இந்த நிலையில இல்லை இருந்திருந்தாருன்னா அவர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உறவுக்கூடிய ஒரு மனிதன். அவர் தான் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தார். மற்ற அமைப்புகள்லாம் நன்கொடை தரும் முன்னாடி முதல் நன்கொடை நடிகர் சங்கத்திலிருந்து விஜயகாந்த் பார்த்து சொந்த காசு வந்து மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் சாதாரண சொல்லக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் கூட விஜயகாந்த் ஃபோட்டோ ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் வீட்டில். வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது. இன்றைக்கி அவர் மட்டும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் யாரும் வேணாலும் கேட்டு பாருங்க. ஆஃபீஸ் போனால் நானே போய் நிற்பேன், என்னப்பா தலைவர் அந்த படம் முதல்ல உட்கார்றேன், எங்கே நல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி எப்போ சொன்னீங்க, நீ வரணும்னு அங்கே போய் பார்த்தா குண்டானில் இருக்கும் நல்லி. இன்னைக்கு ஒரு லீடிங்ல போனவங்களும் வந்து பெரிய ஃபைட்டர், ஒரு நல்ல ஆக்ஷன் சொன்னாங்க. மறக்கவே முடியாது உங்களோட ஃபைட்ல அந்த. ஆனா அவரும் வந்து அவ்வளோ இன்னைக்கு அவரு நேரம் பார்த்தா உண்மையை சத்தமாக உயிர் போயிடும், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் டைலர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் இருந்தது. ஆனால் எனக்கு இப்போ கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. அவர் அந்த கோலத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட் இருந்தது என் மேலே, இந்த டப்பிங் பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அப்போ என் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்க மிரட்டுறதுக்கு.
நான் ஒரு இயர் ஃபோன் பண்ணேன் விஜயகாந்த் சார். சார் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூங்குனி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்களே அந்த ப்ரொடியூசர், அவங்க ஃபோனை போட்டு இனிமேல் அது ஷாம் பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை, இது வந்து நடிகர் சங்கம் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஷாம் எங்கேயுமே நீ வரக்கூடாது, இந்த ப்ராப்ளம் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி he sorted out the problem. நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்தாரு. வாட் அ ஜென்யூன் பர்சன். என்னை வந்து ஷாம் மதுரை தெரியுமில்ல தம்பி அப்படின்னு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறது, அவ்வளோதான். அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்றது கூட நான் பயந்ததில்லை. ஆனால் அண்ணன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப பயந்துருக்கேன். இல்லை நான் எங்கேயாவது போய் உட்கார அங்கங்கே உட்காந்துருக்கீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இவ்வளோ பெரிய கரண்டியில் மட்டன் எடுத்து வைப்பாங்க. அண்ணா என்ன இது, பாரு கோச்சுக்கிற மாதிரி இன்னொரு கரண்டி வை. இலை பூரா எல்லாம் இருக்கும், யாராவது சொரா போகிறா, கப்பல், ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ்ஸு இதெல்லாம் மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு 1 டே முழுக்க ட்ராவல் பண்ணி இன்டர்வியூ பண்ணுற வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. அப்படி பார்த்துப்பார், அவ்வளோ பிரியமாக நடந்துப்பார், கோபின்னு இயல்பாக பேசுவார். ஒரு ஸ்டார்ட்டை பழகுறங்கிற ஃபீலே இருக்காது. நல்ல மனிதன். அன்னதானம் பண்ணுறதுல அவர் மாதிரி யாருமே கிடையாது. வந்து யாராவது இப்போ நான் பார்க்க போயிருக்கேன்னா என் டிரைவர் அதுக்குள்ளேயே சாப்பிட்ருவோம் அவங்க வீட்டில் அர்க்காட்டுவாங்க. சாப்பிட முடிச்சோன்னு சொல்ல, அண்ணே இந்த பாருங்க நான் இப்படிலாம் போட்டாக்க நான் வந்து 2 மணிக்கெலாம் நான் ஷாட்டுக்கு வர மாட்டேன், உன்னை யார் வர சொன்னேன் 2 மணிக்கு, என்ன பேரரசு அவரை கூப்பிடுவார் டைரக்டர். பாஸ்கர் நல்லா சாப்பிட்டான், 4 மணிக்கு வந்துடுவியா, வந்துடுறேன், அங்கே போய் மாத்திரை படுத்து தூங்க வச்சுருது. அதனால தான் நான் ஒரு பத்திரிகையிலையும் சொல்கிறேன், கேப்டன் அவர்கள் எனக்கு அண்ணன் இல்லை அம்மா என்று. 15 வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல், எந்த மாற்றமும் இல்லாமல். அதுக்கப்புறம் வல்லரசு அப்புறம் அவர் பாலிடிக்ஸில் போனார் எல்லாமே. இவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அதே மாதிரி அதே விஜயகாந்த் சார், அதே யூனிட், அதே மேக்கப் மேன், அதே மேனேஜர், அப்படியே அதே ஆளுங்க, அதே டீம் பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ வருஷமாக எப்படி ஒரே டீம் வச்சுட்டு அதே டெக்னீஷியன்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டம். இது விஜயகாந்த் சாரால மட்டும்தான். இந்த மேடை கிடைச்சிருச்சுன்னு நான் பேசுகிற ஆள் இல்லை. இது என் மனசுக்குள்ளே இருக்கிறது, கக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே நான் கண் கலங்கி பேசிடுவேன். சுதீஷ்கிட்ட சொல்கிறேன், அப்படியே எப்படியாவது தயவுசெய்து அவனை ஓட்டி பார்க்க விட்ருங்க என்ன, ஏன்னா என்னை பார்க்க விட மாட்டேறீங்க, ஏன்னு தெரியல எனக்கு. நீங்கள் என்னை தயவுசெய்து ஒரு வாட்டி அலோவ் பண்ணுங்க. அவனை ஒன்றுமே நான் அவனும் ஜெயிப்பறேன், நான் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் அழுதுருவேன், அது தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவேன். கேப்டன் எதிர்கட்சி தலைவர் ஆயிருக்காரு, வாழ்த்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே விஜயகாந்த் சார் ஆஃபீஸுக்கு வண்டி விட்டோம். வெளியில் விஜயகாந்த் சாருடைய கட்சிக்காரங்க, எம்எல்ஏக்கள், தொண்டர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், ஏன்னா ஷூட்டிங்கில் பார்த்துருக்காங்க தெரியும். எல்லாம் மரியாதையாக என்ன அன்போடு கூப்பிட்டு போகிறாங்க எல்லாரும், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். கீழே ஹால்லே ஒரு நிறைய விஜயகாந்த் சார் சுற்றி மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் நடக்குது, மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே சார் வாங்க சார் அப்படின்ட்டு வேட்டி அப்படியே பாதியில் கட் பண்ணிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, கூட யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டு சாரை கூப்பிட்டு மேலே என் ரூமில் உட்கார வை, டேய் சார் தம் அடிப்பார், வேணா ஜன்னலை திறந்து விட்டு தம் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் மத்தியில் அது எனக்கு அப்படியே ரொம்ப கண்கலங்கிச்சு. இன்னும் அவ்வளோ பேர் மத்தியில் அவ்வளோ தூரம் எனக்கு கௌரவப்படுத்திட்டாரு. அப்புறம் சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாருக்கும் சாப்பாடு தான். சொன்னார், இப்படி போகிறவங்க வரவங்களாம் அப்படியே உள்ளே பூந்துருவாங்கன்னு. அந்த போகிற வரவங்களில் நான் சந்திரசேகரில் ஒன்று அப்படியே போவோம். எங்கடா சாப்பிடலாம், அங்கே போய் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் காலையில் கரெக்டாக லெவல் ஆகிடுவோம். உடனே அதுக்காக போய் சாப்பிட்றதுக்காக இங்கே போவோம். ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன். அது மாதிரி ஒரு இதயம் உலகத்தில் கிடையாது. எல்லா மீடியாவுக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அவருடைய பர்சனல் கேரக்டர் அப்யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு கோல்டு நமக்கு சினிமாவுக்கு இது வரைக்கும் இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் கிடைக்கல, அவர் தான் கிடைச்சாரு. அவரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அவரை எல்லாரும் போட்டுருவோம். விஜயகாந்த் சார் வந்து எளிமைன்னு அவரை சொல்லணுங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எளிமையானவர், எல்லாரும் அவரை வந்து ரீச் பண்ணிட முடியும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சிவாஜி சார் இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் செய்தி வந்த உடனே அவனை நடிகர் சங்க தலைவர் அவர் போய் அங்கே ஸ்பாட்டில் இறங்கினதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ணி முடிச்ச வரைக்கும் 2 நாள் போட்ட வேட்டி சட்டையை மாற்றல அவர்.
12 மணி இல்லை ராத்திரி 1 மணியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இறங்கி வந்து உதவி செய்வார். இறங்கி வந்து உதவி செய்வார். அவரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, அவருக்கு எப்போ வந்து இந்த மீடியாலாம் உச்சகட்டமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அப்போல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது 4 வருஷம் ஆச்சு. அவர் வந்து 2009க்கு அப்புறம் பிடிக்கவே இல்லை. அது யாருக்குமே தெரியாது. இப்போ பதில் இதையே ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லவே இல்லை. என் படம் நடக்கும்போது 2010 மரியாதை நடக்கும்போது குடிக்க இங்கே இப்போ ஷூட் பண்ணுறோம், ஃபாரின் ஷூட் பண்ணுறோம், எங்கேயுமே குடிக்க போதுச்சு நித்தியாச்சு போதுட்டார். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாம் மாறி உடம்புலாம் நல்லா இருக்குது சார். இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் அவர் வந்து இந்த அரசியல் தான் அவருடைய உடம்பு கெடுத்தது, சினிமா கெடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நடிகை வீட்லையும் போய் ஈகோ பார்க்காம தம்மை போய் கீழே பண்ணிட்டு, அண்ணே நம்ம போயிடலாமே, இந்த நிகழ்ச்சி போயிட்டாங்க, நிறைய கடன் இருக்குண்ணே, நீங்க வர ரஜினி வீடு கமல் வீடு கேரளம் கிடையாது, தரையில உட்காந்துட்டு அண்ணா நீங்க வரீங்க, எனக்கு தெரியாது நீங்க வரீங்கன்னு அப்படி அன்போடு கெஞ்சி கூத்தாடி அத்தனை நடிகளையும் கூட்டி வந்து மலேசியா நிகழ்ச்சி அந்த கடன் நிகழ்த்த மாமனிதன் விஜயகாந்த் சார் ஜெம் ஆஃப் தி கேரக்டர். அவர் வந்து அவரை ஃபாலோ பண்ணாலே ஒருத்தர் நல்ல டைரக்டர் ஆகிடலாம். சூப்பர் அளவுக்கு அவர் சொல்கிற ஐடியாக்களை கூட அவர் மாதிரி ஒரு ஹீரோலாம் நின்றுக்கிட்டு இல்லை இப்படி மாற்றி வைங்க அப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க நிறைய பேருன்னு கேள்விப்படுறோம். இது டைரக்டர் சார் எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது, நீங்கள் வச்சுருப்பீங்க இருந்தால் கூட ஒரு சரின்னு பண்ணிட்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பார்த்து இப்படி தான் சொல்லுவார். ஒரு குழந்தை மாதிரி இருக்கும், அவர் மாதிரி எளிய ஒரு டைரக்டருக்கு உண்டான அந்த இதை கொடுக்குறாரு, ஸ்பேஸை கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு, எளிமை. அவர் வந்து கேப்டன் ஏன் சொல்றோம்னா, கிரிக்கெட் மேட்ச் இருக்குங்களா, கிரிக்கெட் கேப்டன் ஏன் அவரை கேப்டன் சொல்றோம்னா, ஒரு கேப்டன் தான் ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் எதுவுமே பார்க்காம இருக்கிறார். அந்த மாதிரிதான் எங்க கேப்டன். வந்து ரொம்ப கோவப்படுற ஒரே விஷயம் சாப்பாடு ஒழுங்கா போடணும். யாருக்கு? யூனிட்டுக்கு. எங்கள் ஊர்லேருந்து ஆந்திராக்காரங்க வருவாங்க, எதுக்கு சீட்டாகிறதுக்கு தமிழ்நாட்டு இவங்ககிட்ட வருவாங்க. இவன் விரல் வந்து மொத்தையாக இருக்கும் விஜிமாக்கு, இப்படி எடுத்தான்னா 5 சீட்டு தெரியவே தெரியாது இல்லையா? அப்படி இப்படி உள்ள வைப்பான், வச்சு எங்கே வச்சிருக்கிறான் அந்த 5 சீட். ஆனால் என்னன்னா 13 சீட் இருக்கும் கையில். அப்படியே விரிப்பான், விரிச்சுட்டு டப்புன்னு அடிப்பான், டிக்கு அடிச்சுட்டு கொடுப்பான். ஏன்னா அந்த காசு அவன் எடுத்துக்க மாட்டான், நண்பர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக செஞ்சான். அரசியலில் வந்து ஜெயிச்சு ஆல்மோஸ்ட் 25 சீட்ஸ் ஏதோ வாங்கிட்டாங்க. அப்போ நான் சினிமாலேருந்து ஓய ஆரம்பிக்கிறேன். ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் நம்ம அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, மரியாதை சொல்லணுன்ட்டு இருக்குது. ஸோ பெஞ்சமின் மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறேன் கேப்டன் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நம்ம சொல்லிவிட்டு நான் பாட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃபீஸில் இருக்கும். அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களா? ஆமாம் கேப்டன் பண்ண வர சொன்னார். வர சொன்னாரா? உடனே நான் உடனே எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஜெயிச்ச பரபரப்பு தமிழ்நாடே வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. இங்கெல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது, எப்படியோ ஒரு வாரம் 10 நாள் சென்று கூப்பிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, சொல்லி ஒரு 15 நிமிஷத்தில் என் செல்லுக்கு ஃபோன் வருது, ஓடு கிளம்பி ஓடுனா அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் அழகாக கூப்பிட்டு ஆஃபீஸில் என்ன சார் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டுக்கிட்டு வாங்க சார், இது நம்ம ஆஃபீஸ் வரதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டு அதான் சொல்லணே. அவரோட இடத்துல வேறு யாராக இருந்தாலும் இதெல்லாம் நடக்காது. மீறி கேப்டன் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அவர் மேலே ஏன் ஒரு அன்பு அப்படின்னா, என்னுடைய வீட்டில் ஒரு பாதி செவரே அவர் தான். நான் ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்ட், இது வரைக்கும் நான் அவரோட சேர்ந்து நடிக்கவே இல்லை. அது தெரியுமா? அவர் படங்களில் ஒரு கம்பெனி படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அவர் கூட சேர்ந்து இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் சொல்லி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என் வீட்டிலேருந்து 4 தெருவு, சாரி அவர் வீட்டிலேருந்து என் வீடு 4 தெருவு, அப்படி சொல்லுவோம். யாருமே நினச்சதான் எனக்கு தெரியல. பிகாஸ் தெர் ஆர் டேஸ் when விஜயகாந்த் சார் வந்து ஃபோன் பண்ணி சரத் ஒரு கதை கேட்டால் அது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி சார், சத்யராஜ் சார் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணுவார், சரத் அவர் கதை கேட்டால் அது எனக்கு சரியாக இருக்காது, நீ பண்ணி அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். இப்போ அப்படி விட்டு கொடுப்பாங்க தெரியாது. யாராச்சும் ஃபோன் பண்ணி சே மணிரத்னம் ஒரு படம் பண்ணுறாரு, கதை கேட்டேன் உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் மணிரத்னம் சொல்கிறேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்போ விஜயகாந்த் had that heart to say that. நான் பார்த்தது கையில் எடுத்துட்டு போய் 50,000 ரூபாய் கொடுத்த உடனே இது இவங்களுக்கெல்லாம் தையல் மிஷின் வாங்குங்க, அங்கே ட்ரைசைக்கிள் வாங்குங்கன்னு எதுக்கே பிரிக்கிறாங்க அந்த காசு. அப்படி ஒவ்வொரு பேமெண்ட் அப்பவும்
அவர் தனக்காக எடுத்துக்காங்க, இது செய்யுங்க, இது உங்களுக்கு வாங்குங்க. அப்போவே நான் சொல்லுவேன், நாங்கள்லாம் வந்து சந்தோஷ கனவு பண்ணும்போது நாங்கள்லாம் சொல்லுவேன், நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை, ஆல்ரெடி நீங்கள் யூ ஆர் டூயிங் இட். ஒருத்தர் செயினை பறிச்சுட்டு போயிட்டான், ஒரு லேடி. விஜயகாந்தெல்லாம் ஓடனா, நானும் போட்டு வெளுத்து செயினை வாங்கி இல்லை நமக்கு ஏன்னு போகிறவங்க எவ்வளோ நடிகர்கள் இருப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இப்பொழுது ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நான்லாம் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு ஹோட்டலில் போகிறேன், ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ரூம் எடுத்துகிட்டு இருக்கார் அவர். அங்கே தான் அவர் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். போய் பார்க்குறேன், இரவு கரெக்டாக ஒரு 7 மணி. அந்த நேரத்தில் கூட ஒரு 10 பேர் ரசிகர் அப்படிங்கிற முறையில் நின்று இருந்தாங்க. நான் ரசிகர்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது, இல்லை சார் டெய்லி அவர் உதவி பண்ணுவார், மத்தியானம் வந்தால் மத்தியான சாப்பாடு, நைட்டு வந்தால் நைட்டு சாப்பாடு. அவர்கிட்ட கற்றுக்கிறது ஒரே ஒரு விஷயம், ஆனஸ்டி. அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமாவில் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போகிறதும் கிடையாது. இது நான் உறுதியாக எங்கே வேணாலும் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் கட்சியிலேருந்து நான் வெளியே வரும்போது அவர்கிட்ட சொல்லி வந்த ஒரே ஆள் நான் தான். அது காரணம் சொல்லி வந்த ஒரே ஆள் நான் தான். அது காலத்து கட்டாயம், அது விட்டுருங்க. அவர் ரொம்ப நல்லவர். விஜயகாந்த் எப்படி பழகுவார் சார்? தெய்வம் சார், சும்மா சொல்லக்கூடாது. துணை நடிகனுக்காக ஆளுக்கு போன் விட்டா இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ தான் கொடுக்கணும், நான் என்ன சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு சொன்னவர் சார் விஜயகாந்த். அப்படியா? நான் சொன்ன அழுதுருவேன் சார். புரட்சித் தலைவருக்கு பின்னாடி சினிமாவில் துணை நடிக்கணும், இதுதான் இருக்கணும்னு சொன்னது. எங்களுக்காக அறக்கட்டையில் 1 லட்சம் ரூபா முதல்ல கொடுத்தது விஜயகாந்த். இன்னைக்கு இப்படி இருக்கா, ரொம்ப வருத்தம் தான். புரிஞ்சிக்க முடியாது. அந்த மனுஷங்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மனசுக்குள்ள வச்சதுதான் உதட்டில் வச்சு பேசுவார். உன்னை திட்டணும்னு நினைச்சா இடம் பொருள் யாவெல்லாம் பார்க்க மாட்டாரு, அப்படி திட்டுவாரு. உன்னை புகழணும்னு நினைச்சா அதே மாதிரி புகழ்ந்து பேசுவார். இப்ப இருக்கானுங்களே எத்தனையோ கட்சிக்காரனாங்க, ஐயோ ஐயோ போடுறானுங்க பாரு சால்றா. நல்ல உள்ளம் படைத்த உண்மையான ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதருக்காக இந்த மேடையில் நான் இருக்கேன். பலரையும் சந்தித்திருக்கின்றேன் இந்த கலை உலகத்திலே. எனக்கு வாழ்வு தந்த ஒருவர் என்று சொன்னார், அது அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தான். ஒரு மனிதாபிமானம் மிக்க உண்மையிலேயே லீடர்னா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் விஜயகாந்த். ஏன்னா அவருடைய செட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடு தான் கடைநிலை ஊழியர் வரைக்கும், இந்த லைட் பாய்னு உட்கார்றாங்க பாருங்க, அவங்க வரைக்கும் அதுதான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சில இடத்துல என்னன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு வரும்போது சரி கொடுக்கணும், அது ஒரு கடமை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. சார் வந்து ஸ்பெஷல் மெனுவே கிரியேட் பண்ணுவார் எல்லாருக்கும். சாப்பாடு விஷயத்துல உண்மையிலேயே சொல்றேன், அது அது அந்த கொடுத்தே வந்து உண்மையிலேயே சிவந்த கைகள்னா விஜயகாந்த் சார். அவர்கிட்ட ஹெல்ப்னு போய் நிற்கிறவங்களும் சரி, சாப்பாடு போடுறதுலையும் சரி, எல்லார்கிட்டையும் பழகிறதுலையும் சரி, அவர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் யாருமே கிடையாது. விஜயவே அவர் ஹீரோவாக்குறதுக்கு விஜயகாந்த் படத்தில் சின்ன சின்ன ரோல் கொடுத்து தான் நம்ம விஜய் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக பார்க்குறோம். ஸோ அப்படின்னா அந்த ஆரம்பத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எஸ்எஸ்சிலாம் என்கிட்ட வந்து சொல்லுவார், தம்பி எப்படியாவது ஒரு வேஷம் போட்டு கொடுங்க, உங்களுக்கு தம்பியாவது ஒரு கேரக்டர் கொடுங்க. யார் விஜய் ஹீரோவா ஆகணும்னு நினைச்சிங்க, வில்லனா வந்து நடிக்கலானே, ஏதோ ஒன்று பண்ணலானே, வாங்கினே அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. அன்று துவங்கியது என்னுடைய பயணம். அந்த படத்தில் டப்பிங்லாம் முடிஞ்ச பிறகு என்னை அழைத்து பேசுகிறார்கள் என் அன்பு சகோதரர் சரத், இதுல உனக்கு தான் பேர் வரும்னர். வேற எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க, வேற எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க. வேற எந்த ஹீரோவா இருந்தா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அப்படியா டைரக்டர் படத்தை பார்த்துட்டு அண்ணா அவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, எனக்கு கட் பண்ணிடுறியா சீனெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சீனெல்லாம் வச்சுக்கங்கன்னு சொன்ன ஒரு மனிதன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி தான் இருப்பார். அந்த ஊர் ஜனங்களையே சேர்த்துக்குவார், அந்த ஜனங்களுக்கே சோறு போடணுன்னுவார், எல்லாருக்கும் பிரியாணி போடணுன்னுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் விஜயகாந்த் சார் கிட்ட பார்த்துருக்கேன். அது விஜயகாந்த் இருந்தாருன்னு வச்சுங்க, 3 வேளையும் நான்வெஜ் இருக்கும்.
ஃபுல்லாக மட்டன் சிக்கன் எல்லா ஐட்டமும் இருக்கும். அதாவது ஒரு ஏரியாக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா இப்போ வந்து காடை கவுதாரெல்லாம் அங்கங்கே ஹைப்ரிட் கிடைக்குது. அப்போ வந்து நிஜமாகவே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காடையெல்லாம் வந்து கிடையாது. இப்போ திடீர்னு பொள்ளாச்சி போய் இறங்கணும்னா மிஸ் ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இறந்துட்டார். அவர் தெரிஞ்சு வந்தவர் சார் விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போட்டோம் உலகத்துலேயும் ஒன்றுமே கிடையாது சார் மாதிரி. வந்து வேற லெவலுங்க. இப்போ இன்னைக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா நான் ஒரு மாதிரி அழகிற மாதிரி போவேன். இதெல்லாம் எங்கள் அம்மா சாப்பாடே கொடுக்கலண்ணா அப்படின்னு விடு நைஸாக இந்த மாதிரி மேக்கப் பண்ணலாம் அப்படி போய் நில்லு, நான் வீட்டிலேருந்து சாப்பாடு வருது, ராவத்தர் கொண்டு வராரு, கட்டிடுவோம் அப்படின்வாங்க. இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னப்பா ஐயோ ஒன்றும் இல்லைம்மா நான் கொடுப்பேன்னா அவள் பாருங்க எப்படி குந்தாணி மாதிரி குண்டாயிட்டு இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேம்மா அப்படின்வாரு. ஆனால் கட் பண்ண உள்ள போய் சாப்பிட்டு நான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றவாரு. கடன் சாப்பிட்டு வருவேன். அவரை மாதிரி அதாவது சொல்லுவாங்களே, எனக்கு கனடாவில் அம்பரீஷ் அண்ணா அந்த மாதிரி தான். வள்ளல்னு பார்த்துருந்தா அம்பரீஷ் அண்ணா, அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் அண்ணா தான். அதே மாதிரி இப்போ ரோகிணி இன்டர்நேஷ்னல்ல பின்னாடி வந்து இந்த சாப்பாடு செய்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய டேக்ஷாவில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது நான் ஸ்டாப்பாக இருக்கும். அவரெல்லாம் சொன்னது எல்லாமே 200% உண்மைங்க. நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது இவரை தேடி இவரை கூட எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேருக்கும் மெதுவாக வந்து சொல்லுவாங்க, என்னை தேடி வந்து மதுரையிலேருந்து வராங்க, ப்ரொடக்ஷனில் ஒன்றும் வேணாம், சுப்பையாகிட்ட சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன இதுவோ அவர்கிட்ட காசை வாங்கி எல்லாம் செய்யும். அதாவது அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த கஷ்டத்தை கூட கொடுக்க மாட்டேன். It happened really. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல் நன்கொடை அவர் தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னா எக்கச்சக்கமா தூக்கி கொடுத்துருவாரு. எங்களுக்கெல்லாம் பெரிய சிரமமா போரு. எவ்வளவுப்பா கொடுத்தாரு, அவர் எவ்வளவு கொடுத்தாரு, எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் 10 லட்சம் கொடுத்தாரு. 10 லட்சம் இன்னைக்கு என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கோடிக்கு மேல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க இருக்க மாட்டார், கண்டிப்பா கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்தியே வரும். இப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா போயிடும். என்னடா இவ்வளவு கொடுத்தாரு, நம்ம ஓரளவுக்காவது கொடுக்கணும்னு சொல்லி. அதனால தான் சொல்றேன், திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை சொல்லி கெடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு. சார் இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் பார்க்கல. ஆனா நான் பார்த்த எம்ஜிஆர் இவர் தான். பேசிக்காக தம்பி, எம்ஜிஆருக்கு அடுத்து நான் நேராக பார்த்தது விஜயகாந்த் தான். அவரை தான் நான் எம்ஜிஆர் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எல்லாருமே அக்கறையானவர். இன்றைக்கி பாவம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அது வேறு அரசியல், அதை விட்டுருவோம். இப்படி விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன். பேசிக்காக ஒன்று விஷயம் சொன்னாங்க, நடிகர் சங்கம்னு அதை பல கோடி ரூபா நஷ்டம் இருந்துச்சு. அந்த கடன் இருந்துச்சு. அந்த கடனை பூரா அடைச்சி ஒரு நடிகர்களுக்கு நடிகர் சங்கத்துக்கு கொத்த கொண்டாந்தவர் விஜயகாந்த் தான். இது ஒன்று பார்த்தா அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் வந்து இவங்க பெரிய ஆர்டிஸ்ட், இவங்க சின்ன ஆர்டிஸ்ட்னால அவர் டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டார். சீட் எடுக்கும்போது இப்படி எடுக்கிறாருன்னு சொன்னாங்க. 13 சீட் ஆல்ரெடி அவர் பாக்கெட்லேயே வச்சுன்னு ஜெயிப்பார். ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு அதில் வர்றது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பார். உடனே போக மாட்டார், கீழே சாப்பிட்றவங்க வரைக்கும் போய் பார்ப்பார். எல்லாருக்கும் சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா அப்படின்னு அவர் போய் பார்ப்பார். பார்த்துட்டு கடைசியாக தான் போய் அவர் போய் சாப்பிடுவார். ஏன்னா நான் இதை கண் கூட பார்த்துறேன். யானை பலம் அண்ணு கூட இருந்துச்சுன்னா, ஏன்னா ரொம்ப ஜோவியலாக இருக்கும். நைட் ஷூட்டிங் முடிச்சோமா வந்தோமா அப்போ கூட விளையாடிட்டு இருப்போம். அந்த நேம்ஸ் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பாடு எல்லாருக்கும் வந்து ரூம்க்கு வெளியே வைப்பாங்களே, எல்லாரும் கொண்டு வந்து வெளியே உட்காந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஹோம்லி அண்ணன் இருந்தாங்கன்னா உண்மையிலே எங்கள் அண்ணனோட இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. ஒரு சார்கிட்ட நான் வந்து, சார் இந்த 5 லட்சத்தை எனக்கு 100 ரூபா கொடுக்க முடியுமா சார்? 100 ரூபாவா? எதுக்கு சார்? எங்கள் அம்மாட்ட நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன்னு சொன்னேன் சார். நாங்கள் அவங்ககிட்ட போய் இந்த பணத்தை நான் காட்டினேன் சார், லட்சமான்ட்டு. அது 100 ரூபா கொடுத்தா நிறையா இருக்கும்ல சார், அதுக்காக சார். அவர் ஒரே சிரிச்சுட்டையோ கிட்ட சுப்பையா நாங்கள் ஒருத்தருந்தார், கிட்ட பேங்க்கில் போய் 100 கிட்டா மாற்றிட்டு வாங்கி சொல்லி 1/2 மூட்டை சார் பணம். 5 லட்சத்தை 1/2 மூட்டை வேண்டிட்டு எப்படி தான் போயிட்டுன்னு போகிறீங்க? பைக்கில் எடுத்துன்னு போகிறப்பா, ராவத்துக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு ஆட்டோ இருக்கும், ராவத்து பிடிச்ச ஆட்டோவில், அதில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டோன்னா மூட்டையை தூக்கிட்டு வரேன். எங்கள் அம்மாட்ட, எங்கள் அம்மா உட்காந்துக்கிறேன் கட்டில், அம்மா உட்காரு, லட்சமாக சம்பாதிப்பது அவங்க கொண்டு லட்சமாக சம்பாதிப்பேன்னு ஒரு முறை சொன்ன ஞாபகம் இருக்கா? சரிப்பா இப்போ என்னப்பா அதனால இப்போ சம்பாதிச்சிட்டோமா, இந்த பாருங்கள் இது அட்வான்ஸ் தான், இது கார் வாங்க போகிறேன், இதில் இங்கே பாருங்கள் கொடுத்துருவாங்க பாருங்கள், நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி கழட்டி அப்படியே உட்கார வச்சு மேலே தூக்கி போட்டேன், கடற்கடன்னு கொட்டினேன், அப்படி பண மாடையில் கொட்டினேன்.
அப்போ இதை வந்து அந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு நாள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 13 பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நாங்கள் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுனாங்க, நாங்கள் கறி இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களை மேனேஜர் திட்டி விட்டார். இதை வந்து தூரமாக இருந்து கேப்டன் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேராக வந்து கேப்டன் வந்து எப்போதுமே வந்து என்னென்னா கோவம் வந்துன்னு அடிச்சுடுவார். அது நானே கண் கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் 5 நிமிஷத்தில் அது மறந்துடுவார். மேனேஜரை கூப்பிட்டு அடிச்சாரு அடி. நீ என்ன நீ அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, எல்லாருக்கும் தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்போ அவனுக்கு மட்டும் எப்படி வெறும் குழம்பு ஊற்றலாம், மட்டன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ண, அதுக்குள்ளே 13 பேருக்கு உடனே மட்டன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் அதுதான் கேப்டன். வழக்கமா செக்அப் போறாருன்னு தான் நினைச்சோம். எத்தனையோ தடவை போயிட்டு வந்திருக்காரு, தாங்க முடியல எங்களால. இன்னொன்று சொல்றேன், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கேப்டன் தொண்டர்கள்ன்றத நான் ஒரே காரணத்தால பஸ் கிஸ்ல போய்கிட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் கிஸ்ல இப்ப போயிட்டு இருக்குன்னா கேப்டன் தொண்டர்கள்ன்ற ஒரே காரணம். எங்க தலைவர் எங்களை ஒழுக்கமா வளர்த்திருக்காரு. தேமுதிகாரன் எங்கேயுமே ரவுடிசம் பண்ண மாட்டான், கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான், எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டான். காரணம் கேப்டன் மட்டும்தான். மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த இவ்வளவு பேர் இருக்கு, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கத்துக்கிறேன். என்னையே செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற காசு பணத்தை கொண்டு போறியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போக போறீங்களா, இல்ல காசுல எரிக்க போறீங்களா? சந்தனம் கட்டையால எரிக்கலாம், காசு இல்ல. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்க. நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போய் செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் புதைக்கிறான். காசுங்க ஒண்ணு